மழை பேஞ்சு பிடிச்சி தூறல் மட்டுமே தூரிட்டு இருந்த அந்த நேரத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அழகான காலை பொழுதில் அந்த நபர் நடந்து போயிட்டுருக்காரு. தூரத்தில் மக்கள்லாம் நின்று எதையோ வேடிக்கை பார்த்துட்டு உற்சாகம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. என்னென்னு இவர் மேலே பார்த்துருக்காரு, அங்கே ஒரு அழகான வானவில் இருந்திருக்கு. இவரும் அந்த வானவில் நின்று கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்துருக்காரு. அங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும் நின்று அதை ஒரு உற்சாகமே இல்லாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு மனசு தோணி இருக்கு, என்னடா வானவில்ல பார்த்துட்டு அந்த குழந்தை கண்டிப்பாக உற்சாகம் அடைஞ்சிருக்கணுமே, ஏன் இப்படி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அந்த பொண்ணுகிட்டே கேட்டிருக்காரு, என்னம்மா வானவில்ல பார்த்துட்டு அப்படியே நிற்கிறியே அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, ஒரு வளைவாக ஒரு கோடு இருக்குது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாட போயிட்டா. அப்போ தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் பொண்ணுக்கு கருப்பு வெள்ளையை தவிர வேறு எந்த வண்ணமும் தெரியாது அப்படின்னு. இவர் ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிருக்காரு. திரும்பி அந்த குழந்தைய பார்த்துருக்காரு. அந்த குழந்தை ஒரு நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த நாய் கருப்பு வெள்ளை வண்ணத்தில் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த நாயோட உண்மையான வண்ணமாவது இந்த பொண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எதாச்சும் திரும்பி பார்த்துருக்காரு. அங்கே அவங்க வீடே கருப்பு வெள்ளை வண்ணத்தில் தான் இருக்குது. அந்த அம்மாவும் கருப்பு வெள்ளை கலந்த ஒரு புடவையை தான் கட்டிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் அந்த அம்மாவை பார்க்கும் போதே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, உலகத்தையும் எங்களால் மாற்ற முடியாது, ஆனால் என் பொண்ணு பார்க்குற ஒரு சில விஷயங்கள் எங்களால் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிருக்காங்க. இவர் அந்த தாயை நிகழ்ச்சியோடையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்க மற்றவங்களுக்கு குறையாக தெரிஞ்சாலும் பெற்றவங்களுக்கு, குறிப்பாக அம்மாக்களுக்கு அது ஒரு குறையாகவே தெரியாது. அது குழந்தைங்களோட மனசு கோணாதபடி அதை எப்படி நிறையா மாற்றணும் அப்படிங்கிறது எல்லா அம்மாக்களுக்குமே நல்லா தெரியும்.